ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல ராசி அதிபதியை ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறதுனால தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் உடல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது வயிறு சம்பந்தமான, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானமான சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே அமையும். இதேமாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டே பார்த்து கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? துலாம் ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மறைவு ஸ்தானமாக 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அதே 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சூரியன், குரு, புதன், ராசி அதிபதி சுக்கிரன், இவங்க எல்லாருமே சஞ்சாரம் பண்ணுறதுனால 8ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக 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 சிறப்பு. எதிர்பாராத பல விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் நடக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே, நம்ம இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு திடுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு மர்மம் மாதிரி ரொம்ப விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாகும். எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். எதிர்பாராத இடத்துல இருந்து அரசாங்கத்தின் மூலமாக நல்லபடியாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலைலாம் பார்க்குறீங்க இல்லையா? இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக எதிர்பாராத விதமாக அந்த தொகை உங்களுடைய கைகளுக்கு சேரும். ரொம்ப நாளாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வேலை ஒன்று பார்த்தோம், ஒரு 25-30 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்குது, அது வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படியே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கூட உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கம் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அந்த 7ஆம் இடத்தையே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறார். அந்த 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஹார்ட்வேர்ஸ் கடைகளை வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் டெக்னீஷியன்களுக்கு எதிர்பாராத தொழில் லாபங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, அதை விட அதிகப்படியான சம்பளத்தோட வேறொரு படம் உங்களுடைய கைகளுக்கு தேடி வரும். தானாகவே வரும், எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ பெரிய கம்பெனியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அமையும். தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய இடத்துலேருந்து புதிய ஆர்டர்ஸ் உங்களுடைய கடைகளை தேடி வரும். உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதே 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பெரியவங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பெண்கள், நீங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள், இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுசரணையாக ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் பெரிய லெவலில் போகிறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அதனால் கவனமாக இந்த ஒரு மாதத்தை கடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் சுற்றி அப்படியே அமைச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த பலன்கள் எல்லாம் சொல்கிறோன்னா, இந்த டயத்தில் இதே மேலே நடக்கும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ அந்த டயத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இதேமாரி சின்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா?
அப்போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும், புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் அதே அரசாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படின்னா அவங்க கூட டீலிங் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம பேசுகிற பேச்சு என்ன பேசுகிறோமோ அதை யோசித்து பேசணும். உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அது மட்டும் இல்லை, அரசாங்க அதிகாரிகள்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதுமாரி பேசுனீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நீங்கள் நினச்சபடி எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விரேஸ்தானமான 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தூக்க குறைவு, தூக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், நல்லா தூங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையாமல் போட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப சிக்கல் கொடுத்துட்டே இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. வாகன சேர்க்கை ஏற்படும். வீடு வாகனம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் இந்த பிஸ்னஸில் இந்தளவுக்கு வந்து நம்ம இந்த மாதத்தில் இல்லைன்னா இந்த வாரத்தில் இந்தளவுக்கு வந்து நம்ம லாபத்தை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? இந்த வாரத்தில் நீங்கள் பிளான் பண்ணாத விஷயத்திலிருந்து கூட லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஃபேன்சி கடை வச்சுருக்கவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்கும் சரி தான். துலாம் ராசிக்காரங்க ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா மளிகை கடைலாம் வச்சுருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா துலாம் ராசி தான். அப்போது வியாபாரிகள், மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க, ரொம்ப சிறப்பாக பேசுவீங்க. அவங்கள வந்து அப்படியே அவங்க வேறு கடைக்கு போகலாம், இந்த கடையில் இந்த பொருள் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க போகவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க நினச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை அப்படியே அழகாக பிளேட்டை மாற்றி எல்லா வேலைகளுமே எல்லாம் தெளிவாக எல்லாம் முடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.